அழகான ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தாராம். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் எங்க விழுந்துதான்? ஆலயத்துலதான். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அதோடைய எண்டு ஆலயத்துலதான் நிரம்பி இருக்கு, பட்டுட்டு இருக்கு, ஆலயத்துலதான் விரிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு முறையும் அவருடைய மகிமையினால நீங்க தொடப்பட்டு செல்றீங்க. திங்ஸ் வில் சேஞ்ச். உங்க காரியங்கள் எல்லாம் மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும், எதிரானவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும், கோணல் செவ்வையாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கும்னா, அவருடைய மகிமை நிறைந்த அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க காலை வைக்கும் போது. ஒவ்வொரு முறையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, when you are entering into the church you are touching the glory. அந்த ஆண்டவருடைய மகிமையின் அந்த சாயலை நீங்க தரித்து கொண்டு வெளியில வர்றீங்க. எவ்வளவு ஒரு அமேசிங்ல. ஒவ்வொரு வாரமும் do not miss your church service. God அவரோட மகிமையினால உங்களை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா நாளும் நீங்க ஆலயத்துக்குள்ள போங்க, அவருடைய மகிமையினால நிரம்பி வெளியில வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.